நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதலாவது புத்தகமாகிய ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அநேகர் இன்றைக்கும் கேள்விகளிலே தான் காணப்படுவார்கள். அதாவது, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் காயின் ஆபேல் தான் பிறக்கிறார்களே, பிறகு எப்படி காயினுக்கு மனைவி உண்டாயிற்று என்று சொல்லி கேட்பார்கள். இந்த கேள்விக்கு சிலர் பதில் கொடுப்பார்கள், சிலர் அது தேவனுடைய ரகசியம் என்று சொல்லிவிட்டு மழுப்பி பேசிவிட்டு தப்பித்துக் கொள்ளுவார்கள். ஆனால் உண்மையில் காயினின் மனைவி யார்? காயினின் மனைவி அவனது சகோதரியா என்ற கேள்விக்கு பதில் இதுதான். காயினின் மனைவி யார் என்பதை வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவனது சகோதரியோ, மருமகளோ அல்லது பேத்தியோ போன்றவர்தான் காயினின் மனைவியாக இருந்திருக்க முடியும் என்கிற ஒரே பதில்தான் இங்கு சாத்தியமாய் இருக்கிறது. காயின் ஆபேலை கொலை செய்த போது அவனது வயது என்ன என்பதையும் வேதாகமம் நமக்கு சொல்லவில்லை. வேண்டுமென்றால் ஆதியாகமம் 4:8 பாருங்கள். இருவரும் விவசாயிகள் என்பதனால் இருவரும் வயது வந்தவர்கள் என்று சொல்லலாம். சொந்த குடும்பமும் இருந்திருக்கலாம். ஆபேல் கொலை பண்ணப்பட்ட போது காயினையும் ஆபேலையும் தவிர ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேறு அநேக பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். நிச்சயமாகவே பின்பு இன்னும் பல குழந்தைகளை பெற்றிருப்பார்கள். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். ஆபேலை கொலை செய்த பின் காயின் தன் உயிருக்கு பயந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4:14 பாருங்கள். உண்மை நமக்கு காண்பிக்கிற தெளிவு அப்பொழுதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மேலும் பல குழந்தைகள் இருந்திருப்பார்கள். சொல்லப்போனால் பேர குழந்தைகளும் இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது. காயினின் மனைவி ஆதாம் ஏவாளுடைய மகளோ அல்லது பேத்தியோதான். ஆதாமும் ஏவாளும் தேவனால் முதலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதால் அன்று அவர்கள் அவர்களது குழந்தைகளுக்கு குடும்பத்தினர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லாதிருந்தது. மக்கள் தொகை அதிகமாகி குடும்பத்திற்குள்ளேயே திருமண உறவு ஏற்படுத்திக் கொள்வது தேவையில்லை என்கிற காலம் வரையில் அவர்களுக்குள்ளேயே, அதாவது குடும்பத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை அவர் தடை பண்ணவில்லை. நம்முடைய தேவன் தடை பண்ணவில்லை. பிறகு லேவியராகமம் 18வது அதிகாரம் 6-18 வரையிலும் பாருங்கள். மிகவும் நெருங்கிய முறையல்லாத உறவினர்கள் இடையே நிகழும் சேர்க்கை இக்காலத்தில் அதிகமாக மரபியல் சீர்கேடுகளை முடிகிறது. எண்ணத்தினாலெனில் ஒரே மரபிய குழுவை சேர்ந்த 2 பேர், ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒடுங்கிய பண்பு கொண்ட மரபணுக்கள் மேலாதிக்கம் செலுத்தி பிறக்கிற குழந்தைகள் கோளாறுகளுடன் பிறக்கும் ஆபத்தான நிலை உருவாகிறது. இரு வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் போது பெற்றோர்கள் இருவருக்கும் ஒரே ஒடுங்கிய பண்பு கொண்ட மரபணுக்களின் மேலாதிக்கம் இருப்பது மிகவும் குறைவு. மனித குல மரபியல் குறியீடு மாசுபடுதல் அதிகமாக்கிக் கொண்டே போகிறது. ஆண்டுகள் நூற்றாண்டுகளாக மரபணு குறைவுகள் தலைமுறைகளாக பல மடங்காக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று பூதாகரமாக மாறிவிட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த மரபணு குறைவும் இருக்கவில்லை. அதனால் அவர்களும் அவர்களது சந்ததியில் அடுத்து வந்த சில தலைமுறைகளும் நமக்கு இன்று இருப்பதை விட நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தது. ஆதாம் ஏவாளின் குழந்தைகளுக்கு எந்த மரபணு குறைவும் இருக்கவில்லை. அதன் பலனாக குடும்பத்தினர்களுக்குள்ளே நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே திருமணம் செய்து கொள்வது பாதுகாப்பானதாகவும் இருந்தது. அப்படி என்றால் தன் சகோதரியை தான் காயின் திருமணம் செய்திருப்பார். அப்படின்னா காயினின் மனைவியின் பெயர் என்ன? காயினின் மனைவியின் பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை, அவருடைய பெயர் என்ன என்று சொல்லி. ஆனால் தள்ளப்பட்ட ஆகாமம் என்று சொல்லப்படுகிற த புக் ஆஃப் ஜூபிலி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காயினின் மனைவியின் பெயர் அவான். இவள் ஆதாம் ஏவாளின் குமாரத்தியாய் காணப்படுகிறாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.